நீங்க பகல் முழுக்க என்னவாவது பண்ணிக்கோங்க, நான் அதுல தலையிடவே இல்லை. உங்க வாழ்க்கையில நான் தலையிடல. உங்களுக்கு இருந்து எதையும் நான் டிமாண்ட் பண்ணல. உன்னுடைய 1/2 மணி நேரத்தை கொடு, இல்ல 1 மணி நேரத்தை கொடு, நீ மூக்கப்புடி காத திருவு தலைகழ நெல்லு, எதையும் நான் டிமாண்ட் பண்ணலங்க. என்ன வேணா பண்ணிக்கோங்க, என்ன வேணா சாப்பிட்டுக்கோங்க, எதை வேணா குடிச்சுக்கோங்க. ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், ராத்திரி நீங்க தூங்கும் பொழுது கான்சியஸா அந்த தூக்கத்துக்குள்ள விழணும். அதனால தண்ணி அடிச்சுட்டு தூங்காதீங்க. தண்ணி அடிச்சுட்டு தூங்கினீங்கன்னா இந்த ஞான ரசவாதத்தை பண்ண முடியாது. மீதி எதுனாலும் ஓகே, தூக்கத்துக்கு முன்னாடி நீங்க செய்யற எதை வேணா செஞ்சுக்கோங்க, தண்ணி அடிக்கிறத தவிர. ஒரு சில நாள் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தூக்க மாத்திரை தேவைப்படாது. தூக்கத்துல போறதுக்குன்னே உங்களுக்குள்ள ஒரு ஃபிரிக்ஷன் உருவாயிட்டு இருக்கும் பாருங்க, அது சுத்தமா இல்லாம போயிடுங்க. நைட் மேரு இதெல்லாம் காணாம போயிடுங்க. உண்மையில உங்களுடைய தாயாருடைய கருவறையிலே நீங்கள் அனுபவித்த எந்த உணர்விலே நீங்கள் உருவானீர்களோ அந்த உணர்வுக்குள்ள நீங்க ஒடுங்கிறது தான் தூக்கம். நீங்க பாப்பீங்க, காலையில் எந்திரிச்சு உங்களுடைய உள் பேச்சும் உணர்ச்சி அடித்தளமும் நினைத்து பார்க்க முடியாத அளவிலே மாறி போய்விடும். உங்களுக்கு நானாயா இவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கேன், இவ்வளவு நல்லா இருக்கேன், இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கேன், என்ன ஆச்சு எனக்கு? இந்த சாமியார்ட்ட ஏதோ சக்தி இருக்குப்பா. அது என் சக்தி இல்லையப்பா, உங்கள் சக்தியப்பா, உங்கள் சக்தி ஐயா. When you wake each morning, before the noise of the world rushes in, you are standing on that sacred ground. That first moment of the day is fertile soil, soft and ready to receive the seed. Speak your desires as if they are already real. Purna, say I am at peace. Say I am successful. Say I am loved and loving. Do not wait for your circumstances to give you permission. Your circumstances are shaped by your words, not the other way around. When you begin each day by declaring what you wish to see, you set your inner compass throughout the day. That is why I insist on early morning yoga and puja. Because in yoga, you already declare all the right things you need to manifest. In puja, you already declare all the right things you are, so you will naturally manifest the right things. In yoga and puja, you already declare what you are, so naturally the right thing will manifest. Shiva Shiva Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara Digirara Priya Pandava Shankara Prakata Shubhankara Pranaya Bhayankara Digirara Shiva Shiva Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara Digirara Priya Pandava Shankara Prakata Shubhankara Pranaya Bhayankara Digirara Om Parameshwara Para Om Nikhileshwara Hara Om Jiveshwareshwara Karara Om Mantreshwara Swara Om Yantreshwara Stira Om Tantreshwara Varanamera Shiva Shiva Shankara. இப்போ உங்களுக்கு இருக்கிற எல்லா மிகப்பெரிய பிரச்சனையுமே வேற ஒண்ணுமே இல்லைங்க, உங்க பால்காரன் பாக்கி, இஎம்ஐ பாக்கி, இந்த லெவல் பிரச்சனை தாங்க. நீங்க இல்ல சாமி எனக்கு கேன்சர் வியாதியா இருக்கு, எப்ப சாவேன்னு தெரியாது, 90s கிட்ட கல்யாணமே ஆகல, தண்ணி கழியாமலே செத்து போயிடணும்னு பயமா இருக்கு, இல்ல சாமி படாத டிப்ரெஷன், எத்தனையோ வருஷமா மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன், டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர முடியல சாமி, இல்ல சாமி வேலை கிடைக்கல, கிடைச்ச வேலையில ஒட்டி நிக்க முடியல. நீங்க என்ன பிரச்சனை வச்சிருந்தாலும் சரிங்க, அது உண்மையில ஒருத்தனுக்கு 1000 கோடி லாட்டரியில் அடிச்சா அவனை புடிச்சிட்டு இருக்கிற சகல விதமான பணம் சார்ந்த பிரச்சனைகள் காணாமல் போவது போல. அதுக்கப்புறம் அவன் பால் பாக்கி, இஎம்ஐ, இதை பத்தி கவலைப்பட போறானா? கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு உள்ளும் வெளியிலும் இருக்கும் சகல பிரச்சனைகளுமே காலம் உங்களை சஃபகேட் பண்ணி அதனால ஏற்படுற புழுக்கம் தான் உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளும். கால விரிவை பற்றி புரிந்து கொண்டீர்களானால் உங்களுடைய அத்துணை பிரச்சனையும் காணாமல் போய்விடும். உள்ளுக்குள்ள எப்படி நித்திய நிகழ்விலே இருப்பதும் புரிஞ்சிரும், இகத்திலே ஒவ்வொரு வினாடியையும் மேலாண்மை செய்வது மூலமா வாழ்க்கையை மேலாண்மை செய்து பெருவெற்றி அடைவீர்கள். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பரமசிவ சக்திகள் அனைத்தையும் வெளிப்படுத்த துவங்கி விடுவீர்கள். சத்தியம் சொல்லுகின்றேன், சந்தேகம் வேண்டாம். நம்ம இகத்திலங்கய்யா ஷேர்டு ரியாலிட்டியில இந்த உலகத்துல மிகப்பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? நாமெல்லாம் சேர்ந்து உருவாக்கி வச்சிருக்கிற இந்த பணம்ங்கிற கான்செப்டோ, இல்ல அதிகாரம் பதவிங்கிற கான்செப்டோ, இல்ல ஓனர்ஷிப், இது என்னது அது உன்னது அப்படிங்கிற இந்த கான்செப்டோ, இதெல்லாம் கூட இல்லை. இதெல்லாம் விட பெரிய ஒரு மயக்கம், மதி மயக்கம், மன மயக்கம், மாயை, மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த காலம் பத்திய கான்செப்ட் தாங்க. காலம் பத்தி நாம உருவாக்கி வச்சிருக்கிற கான்செப்ட் தான் மிக 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 மோசமான ஷேர்டு ரியாலிட்டி இல்யூஷன். இந்த டைம் டைலேஷன் பத்தி புரிஞ்சதுன்னா the vast expansion of time பத்தி புரியும். அது இல்லாம இந்த லோகங்களை பற்றி புரிந்தால் the vast time distance, time dilation, இது நடுவில் இருக்கிற கன்சிஸ்டன்சி, இதெல்லாம் புரிஞ்சதுன்னா
உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கட்டுக்களுமே அருந்து போயிடுங்க. பரமசிவ சக்திகள் அனைத்தையும் வாழ துவங்கி விடுவீர்கள். காரணம் என்னன்னா, காலத்தை விரிக்கவும் சுருக்கவும், காலத்தோடு உங்கள் விருப்பப்படி விளையாடவும் உங்களால் இயலும். அந்த சக்தி இயற்கையாகவே உங்களுக்குள் மலரும்.